ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அட்சய திதி. அதனால் நான் வெள்ளி விளக்கு வச்சுருக்கேன். வெள்ளி விளக்கு வாங்கினோம். அதனால் லக்ஷ்மி பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் லக்ஷ்மியும் ரெண்டு பக்கத்தில் யானையும் இருக்குது. இது கஜலக்ஷ்மின்னு சொல்லுவாங்களா, மகாலட்சுமி அம்மா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த லக்ஷ்மியை வாங்கினோம். அதே மாதிரி இதே மாதிரி அந்த பின்னாடியும் இருக்குது. நான் காமிக்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த சின்ன ஜிமிக்கி ஒன்று கோல்டில் வாங்கினேன். அது மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் சாமிக்கிட்ட, லக்ஷ்மி அம்மாக்கிட்ட. அச்சய திருதின்னு சின்ன கோல்டு, அது எப்போமோ வாங்கினது, அது பழசு தான். இருந்தாலும் சரி, ஏதோ தங்கம் வைக்கணும், அதெல்லாம் தங்கம் தான் வைக்கணும்னு இல்லை. உப்பு, கல் உப்பு, மஞ்சள் என்ன வேணால் வைக்கலாம். நாங்கள் தங்கம் தான் வைக்கணும். தங்கம், வெள்ளி அதெல்லாம் வைக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் கல் உப்பு வச்சாவே வைரம் வைக்கிற மாதிரி, அது மட்டும் நினச்சிக்கோங்க. அந்த அனைவருக்கும் அட்சய திருதி வாழ்த்துக்கள். அதாவது இன்றைக்கி அட்சய திருதி இன்றைக்கி புதன்கிழமை வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியில் விசேஷமான நாள் இன்றைக்கி அட்சய திருதி வந்திருக்கு. ரொம்ப விசேஷம். 6:45 முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. நேற்று 5:30 ஆரம்பித்து இன்றைக்கி மத்தியானம் 2 மணின்னு சொன்னாங்க. ஆனால் நட்சத்திரம் இப்போது திருதி நட்சத்திரம் ஈவினிங் 6:45 வரைக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சீக்கிரமாக கும்பிட்டுக்கோங்க. எனக்கு வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் சரி நான் உங்களுக்கு சீக்கிரமாக போட்டேன். அட்சய திருதியை நகை அதெல்லாம் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் உப்பு, வெல்லம், சர்க்கரை, கல் உப்பு, வெல்லம், சர்க்கரை, அப்புறம் பச்சரிசி, கல்கண்டு நான் சாமிக்கு வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அட்சய திருதி வாழ்த்துக்கள். என்னோட ரிலேஷன்ஸுக்கு, என்னோட சகோதரர்களுக்கு எல்லாத்துக்குமே அட்சய திருதி வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னால், இன்றைக்கி அட்சய திருதியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக நான் சொல்லணும்னு. அதாவது புதன்கிழமை அட்சய திருதி வர்றது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேற்று 5:30 மணிக்கு ஆரம்பித்து இன்று பகல் 2:30 மணிக்கு முடியுதுன்னு சொன்னாங்க. ஈவினிங் திருதி ஈவினிங் வரைக்கும் 6:45 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேகமாக நான் சாமி கும்பிட்டுட்டு வேகமாக சாமிக்கெல்லாம் உங்களுக்கு யூடியூப் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போவும் டைமு பத்தவே இல்லை எனக்கு. டக்குன்னு சாமிக்கெல்லாம் உங்களுக்காகவே நான் யூடியூப் நான் சாமிக்கெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் கும்பிட்டு எல்லாம் உங்களுக்கு டிப்ஸு சொல்லலாம். சரி, சாமின்னு சொல்லியாச்சு, உங்களுக்கு டிப்ஸும் சொல்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ வெயில் காலம் ரொம்ப வெயில் காலம் கட்டிகள்லாம் வரும். இந்த சைடில் கட்டி வரும் சில பேருக்கு. குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் வரும். ஏன்னா அந்த வேர்வை ஸ்மெல் அடிக்கும். சில பேர் இப்படிம்பாங்க, அந்த ஸ்மெல் அடிக்கும். ஒரு மாதிரி வேர்வை நாற்றத்தில் யாருமே பக்கத்தில் வரவே மாட்டாங்க. அது விளம்பரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வேர்வை நான் இதில் எப்படி பண்ணணும்னா, அந்த வேர்வை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ உங்களுக்கு 7 பொருள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அது பொடி பண்ணணும். அது என்னென்னா, பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, சந்தனம், கஸ்தூரி மஞ்சள், எலுமிச்சம்பழம், ஆவாரம்பூ, ரோஜா இதழ், இது 7மே நல்லா அரைச்சி பொடி பண்ணி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குடிச்சிக்கோங்க. ஃபேஸு, பாடி எல்லாமே பூசி நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் குடிச்சிக்கோங்க. அந்த கட்டிகள்லாம் வராது. வேர்வை அதிகமாக வராது. சிறு கட்டிகள் வராது. அதே மாதிரி உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுறுசுறுப்பாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு மாதிரி டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். அந்த வேர்வை டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கெலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய டிப்ஸ் எல்லாம் வரும். தேங்க்யூ.